சிறை கைதிகள் மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தான் இப்படி வந்து முடிந்திருக்கின்றது. உண்மையாகவே இது இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதல் அல்ல. ராஜபக்சையின் சகோதரர் பசில் ராஜபக்சை காப்பாற்றுவதற்காக இது எவ்வளவு உண்மையான கருத்தாக இருக்கும்? நீங்கள் கூறிய அந்த சுரேஷ் யாரோடு தொடர்புடையவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? பூருமுனா மற்றும் கேல்பத்ர பத்மே ஆகியோருடைய அவருக்கு பின்னால் ஒரு பிரபல அரசியல்வாதி இருக்கின்றார். ராஜபக்சையோடு இணைந்திருந்தவர். நீங்கள் சொல்வது லிமான் லன்சா தான் சொல்லுகிறீர்கள். இடது கையும் வலது கையும் தான் இந்த சுரேஷ். அவர்களை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி. நிறைய குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீதும் அமைச்சர் மீதும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இவர்கள் சொல்வதைப் போல அமைச்சர் பதவி விலக வேண்டுமா? பதவி விலகினால் இறந்தவர்களுடைய உயிர் வந்துவிடுமா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள். இவர்களின் ஏற்பாட்டில் தான் அன்று கொலை நடைபெற்றது. இவ்வாறான மடையர்கள், முட்டாள்கள், கேவலமான கேனப்பயல்களுக்கு வாக்களிக்காதீர்கள். இதை என்று பலரும் ஒரு பாரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார்கள். யார் இவருக்கு கட்டளையிட்டது இப்படி சிறை கைதிகளை சுடுவதற்கு? அங்கே இருந்தவர்கள் எல்லாம் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அதிகமாக இருந்தார்கள். சிலர் மன்னாரில் இருந்து போதைப் பொருள் கடத்தியவர்கள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக எங்களுக்கு தெரிகின்றது. இப்போது இங்கே கொழும்பிலே வந்து நாடகம் போட்டாலும் தெரியும். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில் நடக்க இருக்கு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு இன்றும் நாம் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஊடாக தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது துரதிர்ஷ்டவசமாக அந்த மோதலில் உள்ளான பலத்த தாக்குதல் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுடைய உடலங்கள் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அங்குதான் மக்களுடைய மரியாதைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார சென்று அங்கு தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தி வந்திருக்கின்றார். அங்கு பார்க்கும் போதே மிகவும் கவலையாகத்தான் இருக்கின்றது. அந்த உயிர் நீத்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடலங்களுக்கு இறுதி மரியாதை செய்ய வந்த குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் இப்படி ஏராளமானோர் வருகை தந்து இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். அனைவருமே அழுது வேதனையுடன் தான் அந்த இடத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதைத்தான் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இன்று இந்த சிறைச்சாலை சம்பவம் வந்து சர்வதேச ரீதியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயத்திலிருந்து இன்று பேச ஆரம்பிக்கலாம். இந்த விடயங்கள் சம்பந்தமாக எம்மோடு பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த மோதல் கலவரம், இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது யாருடைய பக்கம் தவறு இருக்கின்றது? இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே அந்த சிறை கைதிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒரு அதிகாரியை குறை கூறி வருகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள், அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்றார்கள். ஆனால் இங்கு சிறை கைதிகள் மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதில் தான் 7 அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளங்களை முற்றுமுழுதாக மாறி இருக்கின்றது. அவ்வளவு கொடூரமான முறையில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அவை இது சிறைச்சாலைக்குள்ளே இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தான் இப்படி வந்து முடிந்திருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையாகவே இது இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதல் அல்ல. அது ஒரு தவறான கருத்தாகவே நான் பார்க்கின்றேன். இப்போதே மஹிந்த ராஜபக்சையின் சகோதரர் பசிலுக்கு வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிவப்பு வாரண்ட். எனவே அவர் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்துக்கு தேவைப்படுகின்றது தன்னுடைய சகோதரனை பசிலை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நடத்தும் நாடகமாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட சதி என்று நீங்கள் சொல்கிறீர்களா? ஏனெனில் சிறைச்சாலைகளிலே பாதுகாப்பில்லை, இதை காரணம் காட்டலாம். எனவே அவருக்கு டுவெல் சிட்டிசன், 2 பிரஜா உரிமை உள்ளவர். எனவே அந்த நாட்டில் எங்களை போன்றவர்கள் அல்ல வெளிநாடு என்பது. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், அவர்களுடைய நாட்டிலே பிரஜா உரிமை இருப்பதாக இருந்தால் அவர்கள் சார்பாக அவர்கள் செயல்படுவார்கள். எனவே இங்கே சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு இல்லை என்பதை கூறி இதை காரணம் காட்டி ராஜபக்சையின் சகோதரர் பசில் ராஜபக்சை காப்பாற்றுவதற்காக
நடத்தும் ஒரு கபட நாடகமாகவே நான் பார்க்கின்றேன். அரசாங்கம் விழிப்போடு இருக்க வேண்டும், விளையாட்டு அல்லாது. இதை தொடர்ந்தால் இலங்கையில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளும் இவ்வாறான நிலைகளை ஏற்படுத்துவார்கள். எதிர்கட்சியினர் இந்த ராஜபக்ச மாத்திரமல்ல, சஜித்தும் செய்யலாம். இதெல்லாம் இவர்களுக்கு தேவை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கெட்ட பெயரை கொண்டு வர வேண்டும், எப்படியாவது ஜனாதிபதி நாட்களில் அமர வேண்டும். அதற்கு நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள், மக்களை தூண்டி விடாதீர்கள். இப்போ மக்களை தூண்டி பார்த்தார்கள், யாரும் வருவதாக இல்லை வீதிக்கு. ஒரு சிலர் வந்தார்கள், சென்று விட்டார்கள். எனவே இப்போது அவர்கள் பார்ப்பது என்னவென்றால், சிறைச்சாலைகளில் உள்ளவர்களை வைத்து இந்த நாட்டில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படும். இதற்கு பின்பு வேலை நிறுத்தத்தில் முயற்சி செய்வார்கள். அதுவும் அவர்களுக்கு நிச்சயமாக முடியாது. காரணம், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவானவர்கள், அன்பானவர்கள், நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் அரசு அதிகாரிகளாக அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தயங்குவார்கள், யோசிப்பார்கள். ஆனால் சிறையில் இருப்பவர்கள் யார்? 160% மாணவர்கள், குற்றவாளிகள், போதைப் பொருள் பாவித்து கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது போதைப் பொருள் வியாபாரிகள். இவர்களை வைத்துத்தான் இவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலும். இப்போது தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அரசாங்கம் விழிப்போடு இருக்க வேண்டும். இது 2 குழுக்களுக்கு இடையிலான போராட்டம் அல்ல. ராஜபக்சையின் சகோதரர் பெசில் ராஜபக்சை காப்பாற்றுவதற்காக ராஜபக்ச குடும்பத்தினரால் நடாத்தப்படும் ஒரு நாடகமாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் சிறைச்சாலையிலிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் என்னவென்றால், போதைப்பொருள் வர்த்தகத்தை ஈடுபட்ட அதாவது சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு நபர், அவருடைய பேர் சுரேஷ் குமார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் தற்பொழுது பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவருக்கு ஒரு காயம் கூட ஏற்படவில்லையாம். அவரை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு குழுவினர். அவர்களை இலக்காக கொண்டுதான் இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல், அதை தடுக்க சென்ற அதிகாரிகளையும் இவர்கள் தாக்குதல் செய்திருக்கிறார்கள், தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அதிகாரிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நீங்கள் சொல்கின்றீர்கள் இது ராஜபக்ச தரப்பிலிருந்து செய்யப்பட்ட ஒன்று என்று. இது எவ்வளவு உண்மையான கருத்தாக இருக்கும்? நீங்கள் கூறிய அந்த சுரேஷ் யாரோடு தொடர்புடையவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதில் சொல்லப்படுகின்றது ஊருமுனா மற்றும் கேல்பத்ர பத்மே ஆகியோருடைய அவருக்கு பின்னால் ஒரு பிரபல அரசியல்வாதி இருக்கின்றார் நீர்கொழும்பில். ராஜபக்சையோடு இணைந்திருந்தவர். அவர் ஒரு பெரிய குற்றம் செய்த போது ராஜபக்ச ஹெலிகாப்டரில் போய் அவரை காப்பாற்றி. நீங்கள் சொல்வது லிமான் லன்சா தான் சொல்லுகிறீர்கள். இடது கையும் வலது கையும் தான் இந்த சுரேஷ். எனவே இவர்களை வைத்து நீங்கள் திரைப்படம் பார்த்திருக்கின்றீர்கள், நாடகங்கள் பார்த்திருப்பீர்கள், நடித்திருக்கிறீர்களோ தெரியாது. நான் என்றால் நடித்திருக்கிறேன் திரைப்படம். எனவே நாங்கள் அந்த நடிப்புக்கு தேவையான விதத்தில் அங்கே செயல்படுவோம். இதுதான் அங்கு நடந்தது. இதை நேரடியாக ராஜபக்சையின் சகோதரர் பெசில் ராஜபக்சை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட நாடகத்தை நேரடியாக காண்பிக்க முடியாது, கூற முடியாது. எனவே இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இதன் மூலமாக அவர்களை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி. இதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் பெசில் ராஜபக்சை மாத்திரம் சொல்கிறீர்கள் அல்லது கோட்டாபே ராஜபக்ச சொல்கிறீர்கள்? கோட்டாபே ராஜபக்ச அடுத்து கைதாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. நிச்சயமாக கோட்டா அல்ல, ஏனெனில் அவர் இலங்கையில் இருக்கிறார். இலங்கையில் இருப்பவர் எப்படியும் கைது செய்து உள்ளே வைக்கலாம். ஆனால் பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு கொண்டு வரப்படல் வேண்டும். அந்த நிலை அவர் அமெரிக்காவிலிருந்து அவர் வருவதை தடை செய்வதற்கான ஒரு திட்டம் தான் இது. இந்த நாட்டில் பாதுகாப்பில்லை, முன்பு கூறியது போல நாட்டில் பாதுகாப்பில்லை சிறைச்சாலைகளில். ஆகவே இவரை இங்கு கொண்டு வந்தால் இவருக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் என்று அவரை காப்பாற்றுவதற்கான ஒரு திட்டம் தான் இது. வேறு எதுவும் கிடையாது. அதை மறைமுகமாக வேறு விதமாக இவர்கள் உள்ளே சண்டை பிடித்துக் கொள்கின்றார்கள். இதெல்லாம் நாடகம். பணத்துக்காக நடிகர்கள் நடிக்கின்றார்கள், நல்லவனாகவும் நடிக்கிறார்கள், வில்லனாகவும் நடிக்கிறார்கள். திரைப்படத்திலே நடிப்பவர்களை விட சிறந்த நடிகர்கள் இங்கே அரசியல்வாதிகளும் போதைப் பொருள் வியாபாரிகளும். எனவே இந்த போதைப் பொருள் சுரேஷ் என்பவர் யார்? இவருக்கு பின்னால் இருப்பது என்ன? யார் இவரை இயக்கியது? இயக்குவது யார்? இதைத்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக போதைப் பொருள் கூட்டு அந்த குடும்பத்தோடு பிரச்சனை அல்ல, இது அரசியல். என்னதான் இப்படி பல கருத்துக்களை நாங்கள் கேட்டாலும் கூட, நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தயாசிரி ஜெயசேகரவாக இருக்கலாம், தலத்தா துகோர்லேயாக இருக்கலாம், இப்படி இன்னும் பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சாமர சம்பத் நேற்று கூட பார்லிமெண்டத்தில் எல்லாம் பேசியிருந்தார்கள். அரசாங்கத்தின் மீது தான்
நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அரசாங்கம் தவறிழைத்து விட்டது, அரசாங்கத்திற்கு இதை முகாமைத்துவம் செய்யவில்லை, ஒரு சிறைச்சாலையை கூட பாதுகாக்க இந்த அரசாங்கத்துக்கு வழி இல்லை. அதே போலத்தான் ஜேவிபியினுடைய கோர முகம் இதுதான், அதாவது அரச பயங்கரவாதம். பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கூட இன்று காலை ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கின்றார். அரச பயங்கரவாதத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை போல அவருடைய ஒரு ஃபேஸ்புக் பதிவும் காணக்கூடியதாக. முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் குறிப்பிடுகின்றார், நீதி அமைச்சர் அரசர் நாணயக்காரர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அவர் பொறுப்பை ஏற்று மாத்திரம் சரி வராது, பதவி விலக வேண்டும் என்று. இதேபோல GLP ஜெயசிறி ஜெயசேகரவும் குறிப்பிடுகிறார்கள், அரசர் நாணயக்கார பதவி விலக வேண்டும் என்று. இப்படி நிறைய குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீதும் அமைச்சர் மீதும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள். அவர்களுடைய கருத்து இந்த நேரத்தில் அது சரியா? அவர் உண்மையாகவே இவர்கள் சொல்வதைப் போல அமைச்சர் பதவி விலக வேண்டுமா? பதவி விலகினால் இறந்தவர்களுடைய உயிர் வந்து விடுமா? எனவே இப்போது கூறுகிறார்கள் சிறைச்சாலை இடமின்மை. எனவே இந்த 2 வருட காலத்தில் இவ்வளவு கைதிகள் வரவில்லை சிறைச்சாலைக்கு, இது முன்பிலிருந்து இருந்தவர்கள். எனவே அப்போது முன்பிருந்த அரசாங்கங்கள் என்ன செய்தன? முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராகவும் இருந்தார், GLPD அமைச்சராக இருந்தார், தலதா அத்துக்கோரலையும் இருந்தார் அமைச்சராக. எனவே அவர்கள் இருந்த காலத்திலும் இந்த சிறைச்சாலை இப்படித்தான் நிறைந்திருந்தது. எனவே இப்போது அவர்கள் கூறுவதற்கு எந்த விதமான அருகதையும் அல்ல. தலதா அத்துக்கோரல கூட சிறைச்சாலையை கூட இந்த அரசாங்கத்துக்கு காப்பாற்ற முடியவில்லை என்று. ஆனால் நீங்கள் முஸ்லீம்களை அடித்து நொறுக்கினீர்களே, திகனையிலே பள்ளியை எரித்தீர்களே, அப்போது அவர் அமைச்சராக இருந்தார் தலதா அத்துக்கோரல்ல. அப்போதெல்லாம் அமைதியாக நீங்கள் இருந்தீர்கள், கை கொட்டி கொண்டு இருந்தீர்கள். முஸ்லீம்களை அழிக்கும் போது, தமிழர்கள் அழியும் போது நீங்கள் இருந்தீர்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி குட்டிமணி ஜெகனோடு 34 தமிழர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் யார்? பின்னணி யார்? ரணில் விக்ரமசிங்கையின் பாட்டனார் JR ஜெயவர்தன் அன்று ஜனாதிபதியாக இருந்தார். இன்று எதிர்கட்சியிலே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கும் குள்ளநரி சஜித் பிரேமதாசின் தகப்பனார் பிரேமதாச பிரதமராக இருந்தார். இவர்களின் ஏற்பாட்டில் தான் அன்று கொலை நடைபெற்றது. இந்த கொலைக்கு பின்னணியாக இருந்தவர், அன்றே விமானம் கடத்தலிலே இருந்தவர் சேப்பால ஏக்கநாயக்கா சிறையிலே இருந்தார். இவரைத்தான் வைத்து பிரேமதாச தான் செயல்பட்டார் என்று அன்று அனைவரும் கூறினார்கள். தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். இனத்தை அழித்தீர்கள் நீங்கள். அப்போதெல்லாம் எவரும் பேசவில்லை. அதற்கு முழுமையான காரணம் சஜித் பிரேமதாசையின் தகப்பனார் ரணசிங்க பிரேமதாசா. எனவே அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள் நீங்கள்? எனவே கொலைகார குடும்பத்தில் வந்தவர் தான் சஜித் பிரேமதாஸ். அவருக்கு எதுவும் பேசுவதற்கு அருகதை இல்லை. ரணில் விக்ரமசிங்கிக்கு பின்னால் வால் பிடித்துக் கொண்டிருக்கும் தலதா அத்துக்கோரல இங்கிருந்து அங்கே பாய்ந்தார், அங்கிருந்து இங்கே வந்தார், மீண்டும் சென்றார். எனவே இவருக்கும் பேசுவதற்கு அருகதை இல்லை. சிறைச்சாலை ஒன்றல்ல, நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்ற போது அமைதியாக இருந்தீர்கள். ஏன் குண்டுவெடிப்பு? பிள்ளையான் சலே இணைந்து குண்டு வைத்தார்கள். அப்போது இவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அன்று நீங்கள் ஏன் பேசவில்லை? இன்று ஒரு சிறைச்சாலை தான் இவர்களுக்கு பாதுகாக்க முடியாமல் போனதாக. அன்று எத்தனை கிறிஸ்தவ தேவாலயங்கள் அழிக்கப்பட்டன, எத்தனை ஆயிரம் மக்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்டார்கள். சுமார் 300 மக்கள், 278 என்று நினைக்கிறேன், இறந்தார்கள். 500க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டார்கள், காயப்பட்டார்கள். அப்போதெல்லாம் நீங்கள் பேசவில்லை. முஜிபுர் ரஹ்மான் இப்போது கூறுகிறார் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. மானங்கெட்ட முஜிபுல், மடையன், முட்டாள் தயவு செய்து முஸ்லிம் மக்களே, இவ்வாறான மடையர்கள், முட்டாள்கள், கேவலமான கேனப்பயல்களுக்கு வாக்களிக்காதீர்கள். முஸ்லிம்கள் அழிக்கப்பட்ட போது இவன் அமைதியாக வாயை மூடிக்கொண்டிருந்தான். இந்த முஜிபுல் எவ்வளவு முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டார்கள் தேவாலய குண்டுவெடிப்பில். நீதி அமைச்சர் என்று கூட நீதி அமைச்சராக இருந்தவர் என்று யார்? ரவுஃப் ஹக்கீம் முஸ்லீம். அவர் பதவி விலகவில்லை. சிங்கள மக்கள் பலாத்காரமாக பதவியிலிருந்து விலக அல்லது அடித்து நொறுக்குவோம் என்றார்கள். கண்டி தலதா மாளிகையிலே அனைவரும் ஒன்றிணைந்தார்கள், ஆரம்பித்தார்கள். அதில் பயத்திலே பதவியை விட்டு ஓடியவன். எனவே இவர்களுக்கு நாணயக்காரை விலக சொல்வதற்கு எவ்விதமான அதிகாரமும் கிடையாது இவர்களுக்கு. இது ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றது எனக்கு தெரியவில்லை. ஒரு கேவலமான அரசியல் செய்யாதீர்கள். எதிர்காலத்திலே தயவு செய்து இவ்வாறான முட்டாள்களுக்கு எதிர்கட்சியிலே வாக்களிக்காதீர்கள். நீங்கள் சிறந்த மக்கள் இருக்கிற முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய நண்பர்கள் கூட பலர் இருக்கின்றார்கள். அவர்களை தேர்ந்தெடுங்கள். நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், சரித்திரம் தெரிந்தவர்கள், வரலாறு புரிந்தவர்கள், அறிந்தவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். மடையன்களையும் முட்டாள்களையும் சந்தர்ப்பவாத அரசியல் செய்பவர்களையும் ஒருபோதும் தேர்ந்தெடுக்காது. விசேடமாக முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். இவர்கள் இனவாதி அல்ல, மடையர்கள். எது வந்தாலும் பேசுவார்கள். ஏன் பேசுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியவதில்லை. ரைட். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த
துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், அதாவது சிறை கைதிகளை நோக்கி ஒரு தனி அதிகாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூடு, அதாவது அந்த மரப்பலகையிலான கதவை இருக்கின்ற ஒரு துளையினூடாக துவாரத்தினூடாக இவர் கைதிகளை பார்த்து துப்பாக்கி சூடு நடத்துகிறார். இதை இன்று பலரும் ஒரு பாரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார்கள். யார் இவருக்கு கட்டளையிட்டது இப்படி சிறை கைதிகளை சுடுவதற்கு? ஆனால் சிறைச்சாலை பக்கம் சொல்லப்படும் கருத்து என்னவென்றால், அந்த அதிகாரி அப்படி துப்பாக்கி சூடு நடத்தவில்லை என்றால் அத்தனை கைதிகளும் வெளியே உடைத்து கொண்டு வந்து அங்கு இதைவிட பெரிய மோசமான ஒரு சம்பவம் பதிவாக இருக்கும். இன்று 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கைதிகள் வெளியே வந்திருந்தால் அவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து இணைந்திருப்பார்கள், அல்லது அங்கிருந்த ஏனைய அதிகாரிகளையும் இவர்கள் கொள்ள முயற்சித்திருப்பார்கள், கொண்டிருப்பார்கள். அதற்கு பதிலாக STF அதிகாரிகள் அவருடைய துப்பாக்கிகளால் இந்த பக்கமாக துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பார்கள். 2 பக்கமும் ஒரு பாரிய சேதம், உயிர் சேதங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே உங்களுடைய கருத்து என்ன? எது சரியா? மனோ கணேசன் மடையனாக முட்டாள்தனமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார். ஏனால் அங்கே துப்பாக்கியில் சுடப்பட்டதற்கு உண்மையான காரணம் ஆசையில் அல்ல. அங்கே உள்ளே அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழுமையான ஆடைகள் கலைக்கப்பட்டு அவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களை காப்பாற்றுவதற்காக துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே துப்பாக்கி பிரயோகம் என்பது எதற்காக துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது? அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றதுக்கு தங்களுடைய அதிகாரிகள் அல்லது தவறான செயல்களில் ஈடுபடுபவர்களை துப்பாக்கியில் சுடலாம், அந்த அதிகாரம் இருக்கின்றது. அது யாரிடம் கேட்க தேவையில்லை. எனவே மனோ கணேசனுக்கு மெய்ப்பாதுகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை எவராது அடிக்க வந்திருந்தால் துப்பாக்கியில் சுடுவதற்கு அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை அதை முட்டாள் மனோ கணேசன் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அதிகமாக இருந்தார்கள். சிலர் மன்னாரில் இருந்து போதைப் பொருள் கடத்தியவர்கள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக எங்களுக்கு தெரிகின்றது. இப்போது இங்கே கொழும்பிலே வந்து நாடகம் போட்டாலும் தெரியும் இவர்கள் செய்த தொழில் என்ன. மன்னாரிலிருந்து போதைப் பொருள் கடத்தியவர்கள் யார் என்பது உலக மக்களுக்கு தெரியும். எனவே அப்படியானவர்கள், அந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக இவ்வாறான போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் சார்பாக மறைமுகமாக ஆதரவளிப்பார்கள். அது ஒன்றும் பிழையாக நான் கருதவில்லை. மடையன் எதுவும் பேசும் பைத்தியக்காரன் 10 பேசுவான். இப்பொழுது இந்த சிறைச்சாலை கலவர விவகாரம் சம்பந்தமாக பேசும்போது முன்வைக்கப்படுகின்ற பல்வேறு விடயங்களில் இன்னும் ஒன்று தான், இனியாவது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இடம்பெறாமல் பாதுகாக்க வேண்டும். சிறை கைதிகளும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதாபிமானத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதே போலத்தான் இடவசதி போதாமை. இப்பொழுது இந்த சிறைச்சாலைகள் புதிதாக அமைக்கப்பட வேண்டும். 800 பேர் போட வேண்டிய இடத்திலே 2400க்கும் அதிகமானோர் போடப்பட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது நெரிசலுக்கு மத்தியில் இப்படியான சம்பவங்கள் தான் நிகழும். இதை இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்த பின்புதான் இது நடைபெற்றிருந்தால் அது நியாயம். மஹிந்த ராஜபக்ச என்பவர் 10 வருட காலம் ஜனாதிபதியாக இருந்தவர். எனவே அந்த 10 வருட காலத்தில் இதை தொடர்ந்து இருந்திருந்தால் அது பிள்ளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் 2 வருட காலம் தான் ஆகின்றது. எனவே கடந்த அரசாங்கங்களிலே அதை செய்திருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே 5 வருட காலம் ஆட்சி செய்தார்கள். நல்லாட்சி என்று நாட்டை நாசமாக்கிய ஆட்சி இருந்தது. அதன் பின்பு கோட்டாஸ் என்ற பின் 3 வருடம் அவர் ஆட்சி செய்தார். எனவே 8 வருட ஆட்சி அவர் செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக. அது இல்லை, மஹிந்த ராஜபக்ச 10 வருடம் ஆட்சி செய்தார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏன் செய்யவில்லை? இதை செய்திருக்கலாம். அன்று அமைச்சர்கள் வாய் திறக்கவில்லை. அடிமைகள், கோழைகள், குள்ள நரிகளாக தன்னுடைய சந்தர்ப்பத்திற்காக, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, அமைச்சரினும் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமைதியாக இருந்த கோழைகள் இன்று குறைக்கின்றார்கள். எனவே இதுதான் காரணம். நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியும் புதிதாக அமைக்கப்படல் வேண்டும், அதற்கான பணமும் தேவைப்படுகின்றது. அதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை பணம், ஆனால் பேசுவதற்கு ஆள் கெடுக்கின்றார்கள். அரசாங்கம் மேலும் சில தவறுகள் இருக்கின்றது. இந்த கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்காதீர்கள், அவருடைய சொத்துகள், அவருடைய பினாமி யார் என்று பார்த்து அந்த பணங்களை பறிமுதல் செய்யுங்கள். அதை செய்தால் இந்த நாடு அழகாக கட்டியெழுப்பலாம். இவர்களை சிறையில் அடைப்பதால் எவ்விதமான பிரயோசனமும் இல்லை. இவர்கள் சொத்துகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு எடுக்க வேண்டும். பினாமி யார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏன் தெரிந்தும் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது என்று உண்மையாகவே புரியவில்லை சில வேளைகளிலே. எனவே அவைகளை கைப்பற்றுங்கள் அரசாங்கத்திற்கு. எனவே அரசாங்கத்தில் உள்ள கடன்களை கூட அதன் மூலமாக சமப்படுத்தி விடலாம். நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் நாமல் ராஜபக்ச இப்படி குறிப்பிடுகின்றார், இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே வெளியில் இருப்பவர்களை சிறை கைதிகளாக கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்கின்றார்கள். இவர்களுக்கு தேவை ஒரு நியூஸ், அதாவது போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு செய்திக்காக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பல பேரை கைது செய்து உள்ளே போட்டதன் விளைவு தானம் இது.
40,000க்கும் அதிகமானோர் இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், போதைப்பொருள் தடுப்பு திட்டத்தினூடாக. ஆனால் அதில் பாதி இருப்பது பொய்யான குற்றச்சாட்டுகளாகத்தான் இவர்கள் போட்டு இந்த நியூஸில் ஒரு ஹைலைட் ஆக வேண்டும், அன்றைய செய்தியில் ஒரு முக்கிய இடத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் செய்ததாக குறிப்பிடுகிறார். இந்த கருத்து சரியா? போதைப் பொருள் என்பது இந்த நாட்டில் சிறையில் அடைப்பதால் அது நிறுத்தப்பட போவது கிடையாது ஒருபோதும். ஆகவே சிங்கப்பூர் போன்று உடனடியாக விசாரித்து ஆக குறைந்து ஒரு மாதத்துக்குள் விசாரிக்கப்பட்டு இவர்கள் தூக்கிலிட வேண்டும் அல்லது சுட்டுக் கொல்லப்பட வேண்டும். ஜனநாயக நாடு தான் எல்லாமே. ஜனநாயகம் என்பது மனதிலே இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறாக செயல்பட்டு கொண்டு இவர்களை சிறையில் அடைத்துக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது. இவர்களுக்கு தண்டனை உடனடியாக கொடுக்கப்படல் வேண்டும். எதிர்வரும் காலத்திலே 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிந்துவிட்டால் மீண்டும் ஒரு புதிய ஜனாதிபதி வருவாரே, ஆனால் இந்த தீய சக்திகள் அனைவரும் வெளியே வந்து விடுவார்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிள்ளையான் சிறையில் இருந்தார், கோட் ஆட்சி வந்த பின்பு வெளியே வந்து விட்டார், நிரபராதியாகிவிட்டார், உண்மையான கொலைகாரன் என்று கூறப்பட்டது. தீர்ப்பு கொடுக்க இருந்த போது அவர் நீதிபதியை கூட மாற்றித்தான் அவரை வெளியெடுத்தார்கள். எனவே இவ்வாறான நிலை வந்துவிடக்கூடாது. உண்மையான குற்றவாளி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆட்சி முடிவதற்கு முன் அவர்களுக்கு ஒன்று தூக்கு தண்டனை அல்லது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்படல் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த நாடை திருத்த முடியாது. ஜனாதிபதி ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாடு திருந்துவதாக இருந்தால் அடுத்த தேர்தலில் இந்த கட்சி, இந்த ஆளும் கட்சி படுதோல்வி அடையும். அதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், இங்கே கெட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனாலும் நீங்கள் தோல்வி அடைந்தாலும் இந்த அநியாய அட்டூழியக்காரர்களை அழித்து விட்டால் உங்கள் பெயர், உங்களுடைய பரம்பரை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். காந்தி என்பவர் ஜனநாயக ரீதியாகத்தான் இன்றும் பாருங்கள் இந்தியாவிலே காந்தியின் படம் இருக்கின்றது பணத்தில். அது மாத்திரமல்லாமல் அனைத்து இடங்களிலுமே சிலைகள் இருக்கின்றன. பல காரியாலயங்களுக்கு சென்றீர்கள், ஆனால் ஐரோப்பிய நாட்டில் கூட காந்தியின் படம் போடப்பட்டிருக்கின்றது. அன்று அவர் ஜனநாயக ரீதியாக அகிம்சை வழியிலே போராடியவர். காரணம், அன்று நல்லவர்கள் இருந்தார்கள், அகிம்சையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்று இருக்கின்றார்களா? கிடையாது. ஆகவே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படல் வேண்டும். போதைப் பொருள் என்பது ஒருவரை அழிப்பதற்கு அல்ல, ஒரு குடும்பத்தையே, ஒரு சமூகத்தையே அழிப்பது. எனவே அப்படி கொண்டு வரும் ஒருவரை நீங்கள் அழிப்பது பாவம் அல்ல, அது பிழையும் அல்ல. சஜித் பிரேமதாசா பெரிதாக பேசும் இதே சஜித் பிரேமதாசாவின் தகப்பனார் தான் இந்த நாட்டில் ஜேவிபி என்று கூறிக்கொண்டு சுமார் 65,000-70,000 சிங்கள இளைஞர் யுவதிகளை சுட்டு கொன்று வீதியிலே எரித்து போட்டிருந்தார். அதே போல் வடக்கும் கிழக்கும் தமிழர்களை அளித்தார். அது மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையை உண்டு பண்ணி இவருடைய தனிப்பட்ட கூட்டத்தை வைத்து முஸ்லிம்களை அளித்தவர் சஜித் பிரேமதாசாவின் தகப்பனார், எதிர்க்கட்சி தலைவர். எனவே சஜித்துக்கு இதை பற்றி பேசுவதற்கு எவ்விதமான அருகதையும் இல்லை. கொலைகாரனில் பிறந்தவர் இவர், கொலைகார குடும்பத்திலே வளர்ந்தவர். இந்த சமூகத்தை அளித்த ஒரு தமிழினத்தையும், முஸ்லிம் இனத்தையும், சிங்கள இனத்தையும், 3 சமூகத்தையும் அளித்த ஒரே ஒரு பெருமை பிரேமதாசா, சஜித் பிரேமதாசின் தகப்பனாருக்கே இருக்கின்றது. எனவே நீங்கள் சஜித் இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. நாளை பிரஸ் வைத்திருக்கின்ற சிங்களத்தில் பேசுவதற்கு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரைட். சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த அமைதியின்மை, கலவரம் சம்பந்தமாக நாங்கள் இதுவரை பேசினோம். அடுத்த ஆண்மையில் நீங்கள் வடக்கிற்கு சென்று வந்தீர்கள், யாழ்ப்பாணம், வவுனியா பக்கமெல்லாம் சென்று வந்திருந்தீர்கள். என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது? முழுதாக செல்ல முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சென்று பார்த்தேன். விசேடமாக வவுனியாவில் வைரவர் புளியங்குளம், இங்கே ஒரு குளம் இருக்கிறது. சுமார் வவுனியா நகரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அன்னளவான தூரத்தில் இருக்கின்றது. இந்த குளத்திலே சுமார் 60% குளப்பகுதியிலே வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அதிசயமாக இருக்கின்றது. எனவே இது சுமார் 2000 ஆண்டளவில் இபிடிபி, இபிஆர்எல்எஃப், புலட், டெலோ இயக்கங்களின் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் அரச அதிகாரிகள் பலருக்கு அந்த வீடுகள் இருக்கின்றன. இந்த வீடுகள் இப்போது மக்களுக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே குளத்தில் 60% இப்போது மக்கள் வீடு கட்டியிருக்கின்றார்கள். எனவே அங்கே நீர் பற்றாக்குறை பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அரசாங்கம் இதை பார்க்க வேண்டும். நீர்ப்பாசன அமைச்சர் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த வீடுகள் அங்கிருந்து முற்றாக அகற்றப்படல் வேண்டும். அப்படி அகற்றப்பட முடியாவிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த வீடு இப்போது யார் யார் இருக்கின்றார்களோ வாடகைக்கு, அவர்களுக்கு உரிமையை கொடுங்கள் அரசாங்கம். ஏனெனில் இது பலாத்காரமாக அரச காணியாக மாத்திரம் அல்லாமல் அந்த மக்களுக்காக கட்டப்பட்ட, விவசாயத்துக்காக கட்டப்பட்ட குளத்தை
அரசியல் அதிகாரத்தோடும் தங்களுடைய சொந்த காசுகளிலே வைத்து வீடை கட்டி அதன் மூலமாக கூலிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பலர். எனவே இவை பிழையான ஒரு செயல். அந்த அரசு அதிகாரிகள் பெயர்கள் எதிர்வரும் காலங்களில் நான் அறிவிக்கின்றேன். இப்போது அது சம்பந்தமாக அந்த பெயர்கள் எடுக்க சொல்லியிருக்கின்றேன். கிடைக்கும். அடுத்த கிழமை அவருடைய பெயரும் நாங்கள் நேரடியாக கூறுவோம். நாங்கள் எவருக்கும் பயந்தவர்கள் அல்ல. ஆகவே இந்த வீடுகள் அனைத்தும் ஒன்று வீடுகள் அங்கிருந்து அகற்றப்படல் வேண்டும், அல்லது அங்கே கூலிக்கு இருப்பவர்களுக்கு அந்த வீடுகள் நிரந்தரமாக சொந்தமாக கொடுக்கப்படல் வேண்டும். இதுவே நியாயம். இப்படி செய்தால்தான் அரச அதிகாரிகள் அல்லது வேறு சிலர் இவ்வாறான அரச காணிகளிலே வீடு கட்டி கூலி கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள். காரணம், அப்படி கொடுத்தால் அது கூலி கொடுத்தவர்களுக்கு உரிமையாகிவிடும். எனவே எங்களுடைய பணம் அநியாயம் என்று ஒதுங்கி விடுவார்கள். அதை அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது பெரிதாக புலட் இயக்கத்தில் உள்ள ஒருவர் தான் நகரசபை தலைவராக இருந்து பதவியில் இருந்தார். பதவி இழக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்டார். எனவே இவர் சார்பாக சுமந்திரன் பார்த்து நீதிமன்றத்தில் போய் பேசுகின்றார். சுமந்திரனுக்கு தலையிலே அறிவிற்கு மூளை இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் முதலாவதாக ஒரு பதவியில் உள்ளவர்களை காப்பாற்றி உங்கள் தேவைகளை செய்து கொள்வதற்காக போகாதீர்கள். இவ்வாறான குளங்களை அளிப்பவர்கள் சம்பந்தமாக பேசுங்கள். கொழும்பிலிருந்து நான் வந்து பேச முடியுமாக இருந்தால் வவுனியாவில் ஏன் உங்களுக்கு பேச முடியாது? சுமந்திரனுக்கு ஏன் முடியாது? எனவே போலியாக கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு நீங்கள் சட்டம் பேசி பெரிய வெற்றி பெறுவதாக கூறுவதாக இருந்தால் அந்த தமிழ் மண், அந்த விவசாயத்துக்காக வந்த தண்ணீரை இல்லாமக்குவர்களுக்காக நீங்களோ அல்லது அந்த நகரசபை தலைவர் புலட் சார்பாக இருந்தவர் என்ன செய்திருக்கின்றார்? எனவே இவ்வாறானவர்கள் நிச்சயமாக தூக்கி எறியப்படல் வேண்டும். தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களுக்காகவும் குலத்தையே அழிக்கும், குலத்தை மாற்றமல்ல, இவர்கள் இந்த சமூகத்தை அழிப்பவர்கள். இவர்களை வெளியேற்றியது நிச்சயமாக ஆளுநர் செய்த ஒரு நல்ல செயலாகவே நான் கருதுகிறேன். ரைட். அந்த விடயம் சம்பந்தமாக நாமும் எங்களுடைய ஊடகத்தின் ஊடாக தேடி பார்க்கின்றோம். அது சம்பந்தமான செய்தி சேகரிப்புக்கு எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் மூலமாக இந்த மேலதிக தகவல்களை நாங்கள் சேகரிக்க அதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் தமிழ்வின் மற்றும் லங்காஸ்ட்ரேயில் தொடர்ந்தும் எதிர்பார்க்கலாம். ஆகவே நன்றி திரு கருணாநிதி அவர்களை இன்று நம்மோடு இணைந்து சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசி ஒரு தெளிவு தந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில் நடக்க இருக்கு.